புஷ்பா சொல்றாங்க, எல்லாரும் முன்னாடியும் நீங்க கடையை எடுத்து நல்லபடியா நடத்துங்க மாமா, கடை இன்னும் பெருசாகும். ராமச்சந்திரன் புஷ்பா சொல்றத கேட்டுக்கிறாரு. புஷ்பாவுக்கு அந்த நேரத்துல ஆதி போன்ல சொன்னது ஞாபகம் வருது. ஆதி சொல்றாரு, மீட்டிங்ல உன்னைய பத்தி பேசுறாங்க, இது ரொம்ப முக்கியம். அத ஞாபகம் வச்சுக்கிட்டே ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க, புஷ்பா மாமா நீங்க புதுக்கடை ஆரம்பிக்கிறத பத்தி பேசுனீங்கல்ல. ஆமாமா, அது ஏமாமா கடையில வச்சு ஆரம்பிக்கணும், வீட்டுல வச்சே ஆரம்பிக்கலாம்ல. ஏமா கடையில வச்சு ஆரம்பிச்சா என்ன மாமா, வீட்டுல நம்ம எல்லாருமே இருப்போம். அது மட்டும் இல்லாம கண்மணி இந்த வீட்டுல தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஞாபகம் இருக்கிற இந்த இடத்துல அவங்க பேர்ல தொடங்குற இந்த கடையோட கணக்க ஆரம்பிக்கிறது நல்லது தானே. வள்ளி சொல்றாங்க, அப்படியே செஞ்சிடலாம் புஷ்பா. ராமச்சந்திரன் சொல்றாரு, சரிம்மா அப்படியே ஆரம்பிச்சிடலாம். புஷ்பா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, வீரா நாளைக்கு நீ எப்படி வெளியே போறன்னு நான் பாத்துடுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. புஷ்பா சொல்றாங்க, அது மட்டும் இல்ல மாமா, நாளைக்கு பூஜை நடக்கிறப்போ கண்மணி அக்கா இடத்துல அவங்க கூட பிறந்த தங்கச்சிக வீராவும் பிருந்தாவும் கண்டிப்பா இருக்கணும். அவங்க தானே ரத்த பந்தம். அவங்க இருந்து தொடங்கி வைக்கிறதும் கண்மணி அக்கா இருந்து தொடங்கி வைக்கிறதும் எல்லாம் ஒண்ணுதானே மாமா. வீரா ஆபீஸ் வேலை அது இதுன்னு பிஸியாவே இருப்பா. நாளை சந்திப்போம்.